ஷாப்ல இருந்து பால்கோ வாங்கிட்டு வெளியே வரப்போ இன்னொரு அன்எக்ஸ்பெக்டடாக வரணும் ஒரு மூமெண்ட் பார்த்தேன். என்னன்னா இந்த வெஹிக்கிள் இருக்குல்ல, நான் நிசான் சன்னி நினைச்சேன், பார்த்தா நிசான் டீனான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குல்ல, அது என்னன்னா V6 இன்ஜினுங்க. நார்மல் வண்டி மாதிரி இருக்கு, அது இம்போர்ட்டட் வெஹிக்கிள். பார்க்கறது நார்மல் வண்டி மாதிரி இருக்கு. நான் ஃப்ரெண்ட்ல பார்க்கறதுக்கு நிசான் சன்னி இருக்கு தெரியுமா, அது நினைச்சேன். சில வெஹிக்கிள் ஒரே மாதிரி டிசைன் கொடுக்குறப்போ நமக்கு அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாம போச்சு. ஏன் இதை அழுத்தி ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லெக்ஸுரி ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு BMW ஆடியோ சம்திங் ஏதோ ஒரு பிராண்டு. அந்த பிராண்டில் ஒரு 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடி கிட்ட நீங்கள் போனால் கூட அந்த V6 இன்ஜின் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். V6 இன்ஜின் யூஸ் பண்ணுற கம்பெனி கார்ஸோட மாடல்ஸ் நான் காமிச்சு தரேன். ஸோ நம்ம குரோமில் போயிட்டு ஆல்ரெடி நான் இப்போ சர்ச் பண்ணேன், விச் கார்ஸ் யூஸ் V6 இன்ஜின் சர்ச் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நிசான் GTR இருக்குது பார்த்துங்களா, ஃபார்ட் GT இருக்குது, ஜாகுவார் இருக்குது, அப்புறம் ஆடி இருக்குது, ஃபெராரி, ஃபோர்டு, நிசான்லேயும் RB26 சொல்லிட்டு ஒரு இருக்குது, பென்ஸ் இருக்குது, லெக்ஸஸ் இருக்குது. சரி ஓகே, இதில் நம்ம நிசான் டீனா வரல. ஸோ நம்ம இதில் கொடுத்துட்டு பார்ப்போம், நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டே வந்துட்டு. ஸோ இதான் 2007 2014 வரைக்கும் தான் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, இங்கே வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதோட ஸ்பெக்கை பார்ப்போமா. ஸோ இது எத்தனை லட்ச ரூபா வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 லட்ச ரூபா வண்டின்னு போட்டிருக்கு. ஸோ இது ஆன் ரோட் ஆஃப் ரோடா, ஸோ அது மென்ஷன் பண்ணிடல. ஸோ ஃபைனலாக நம்ம ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். இன்ஜினை பார்த்தீங்கன்னா 2496 சிசிங்க, 2500 சிசின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, 6 சிலிண்டர் வண்டி நான் போட்டிருக்கேன், 6 சிலிண்டர் வண்டி. டைப் பார்த்தீங்கன்னா V6 பெட்ரோல் இன்ஜின், இல்லை டீசல் இன்ஜின் கிடையாது, பெட்ரோல் மட்டும்தான் இருக்குது. பிஹெச் பவர் பார்த்தீங்கன்னா 180 பிஹெச் பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டார்க் பார்த்தீங்கன்னா 228 நியூட்டன் மீட்டர் டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 8-7 சம்திங் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இதில் மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வால்வ் பார்த்தேன்ல. ஸோ அதுக்கு ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 145 தான். ஒரு லக்ஸுரி காரில் யூஸ் பண்ணுற இன்ஜினாக இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது நிசானில் எப்படி ஒரு மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிசானை பற்றி நான் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் நிசானில் பெருசாக மாடல்ஸ் இல்லை. இப்போது மேக்னெட் சொல்லிட்டு ஒரு மாடல் மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ வேறு மாடலே கிடையாது. நிசான் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசைன் மட்டும்தான் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா வேறு லெவலெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஏன் அப்படி நினைக்காம இருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல.